வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமை தான். கோயிலுக்காக போய்ட்டு சாமி கொண்டு வந்த பிறகு என் மாமனார் பார்த்தீங்கன்னாக்கா குளத்துல வந்து நாட்டு மீன் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிலோ வந்துட்டு 120 சொல்லிட்டு 1.5 கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொண்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்தேன். அதுக்குள்ளே அவங்க வந்துட்டு நீ க்ளீன் பண்ண வேணாம், நீ தான் குளிச்சுட்டு நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு மீனை பிடிச்சி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா மீன்லாம் வந்துட்டு நல்லா கல்லில் போட்டு தேய்ச்சி கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக க்ளீன் பண்ணுறாங்க. என் மாமனார் வந்துட்டு நாங்களாம் போனோம்னாக்கா மீன் குழம்பு அவங்களே வச்சு செஞ்சு கொடுப்பாங்க. மீன் குழம்பு மட்டும் இல்லை, சாதாரணமான சாம்பார் புளிக்குழம்பு எதாக இருந்தாலுமே அவரே வச்சுடுவார். நல்லாவே எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி அவங்க தான் எல்லாமே செஞ்சாங்க. மீன் மட்டும் கழுவி மட்டும் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் குழம்பு வச்சேன். உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம ஊரில் இந்த மீன் வந்துட்டு ரொம்ப விலை கூட. இது விரால் மீன் மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. என்னால் வந்து கெஸ் பண்ண முடியல. ஆனால் இங்கே வந்துட்டு விலை வந்துட்டு 120 தான் நாட்டு மீனுங்கிறப்ப எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. விலையும் வந்துட்டு ரொம்ப கம்மியான விலைங்கிறனால வாங்கி சாப்பிட்டோம். எப்போப்போலாம் நாங்கள் ஊருக்கு போகிறோமோ அப்போல்லாம் என் மாமனார் வந்துட்டு இந்த மாதிரி மீன் தான் எங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க. சிக்கன் இந்த வேணாம் சூடுன்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க தான் மாமனார். வீட்டில் சமையல் வேலை எல்லாமே பார்த்துருவாங்க. நமக்கு எந்த வேலையும் இருக்காது. மேல் வேலை மட்டும் நம்ம பார்த்தா போதும், மற்றபடி எல்லா வேலையும் செய்வாங்க. இந்த மாதிரி மாமனார் உங்களை எத்தனை பேருக்கு இருக்கிறாங்கிறத கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒடிசா பற்றின தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து நான் மீன் குழம்பு எப்படி வச்சுருக்கேன், ஒடிசாவில் வந்து எந்த மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்கங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய்.